வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸ். ஆங்க்லோ மைசூர் வார்ஸ் இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரைஸ் ஆஃப் ஹைதர் அலி. மைசூர் வாஸ் அ ஸ்மால் ஃபியூடேட்ரி கிங்டம் அண்டர் தி விஜயநகர் எம்பையர். மைசூர் அப்படிங்கிறது என்னென்னா விஜயநகர் எம்பையருக்கு கீழே இருந்த ஒரு சின்ன ஃபியூடேட்ரி கிங்டம். சரியா, இவங்களோட ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் என்ன மைசூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். After Vijayanagar fell in 1565, the ruling dynasty of Udayars asserted their independence. நமக்கு தெரியும் விஜயநகர் எம்பையர் ஃபால் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கீழே இருந்த எல்லா பகுதிகளும் சுதந்திரத்தை அறிவிச்சுட்டு தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பித்தாங்க அப்படின்னு. அதில் ஒரு பிரிவு தான் என்ன இந்த மைசூரை ஆட்சி செய்த உடையார் வம்சம் அப்படிங்கிற இந்த பீப்புள். இவங்க என்ன பண்ணுறாங்க, இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணிவிட்டு தனியாக ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. And the Raja Udayar ascended the throne in 1578. ராஜா உடையார் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாங்க 1578 அரசராக இந்த மைசூர் டினாசிட்டிக்கு வராங்க. The capital moved from Mysore to ஸ்ரீரங்கப்பட்டினம் in 1610. கேபிட்டலை அவங்களோட வசதிக்காக மைசூர்லேருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றிக்கிறாங்க. உடையார் டினாசிட்டி கண்டினியூ டு ரெயின் அன்டில் 1760. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம். சரியா, 1578 1760 வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த உடையார் வம்சம் தான் மைசூரை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. When the real power changed hands to Hyder Ali, who was appointed தலவாய் ஆர் பிரைம் மினிஸ்டர். 1760 வரைக்கும் இந்த உடையார் வம்சம் தான் என்ன செய்கிறாங்க, மைசூரை ஆட்சி பண்ணிட்டு வராங்க. பட் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரியல் பவர், அதாவது அந்த பகுதியை ஆட்சி செய்வதற்கான உண்மையான அதிகாரம் யார் கைக்கு போகுது, ஹைதர் அலி அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் கிட்ட. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் கிங்டமோட தலவாய் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர், முதன்மை அதிகாரி இல்லை முதன்மை மந்திரி அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பதவி. சரியா, உண்மையான பவர் எல்லாம் இந்த பிரைம் மினிஸ்டர் கையில் போகுது. அப்போ அரசர் என்ன செய்கிறாங்க, பெயரளவுக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஹைதர்ஸ் ஃபாதர் ஃபதே முகமது வாஸ் த ஃபாஜுதார், கேரிசன் கமாண்டர் ஆஃப் கோலார். ஹைதரோட அப்பா யார், ஃபதே முகமது. இவங்க யார் அப்படின்னா கோலார் பகுதியில் கேரிசன் கமாண்டராக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. சரியா, ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஹைதர்ஸ் சோல்ஜர்லி குவாலிட்டிஸ் ஹெல்ப்டு ஹிம் டு ரைஸ் த்ரூ த மிலிட்ரி ரேங்க்ஸ். இவரோட மறைவுக்கு அப்புறம் ஹைதர் என்ன பண்ணுறாங்க, அதே மைசூர் கிங்டமில் ஒரு சோல்ஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட குவாலிட்டிஸ் எல்லாமே படிப்படியாக இவரோட அதிகார ரேங்க் இருக்குது இல்லையா, அது முன்னேறதுக்கு ஹெல்ப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு முக்கியமான பதவியில் அரசருக்கு அடுத்து இருக்கக்கூடிய பதவியில் ஹைதர் இருக்கிறாங்க. பை 1755 he had secured a powerful position commanding 100 horsemen and 200 infantry men. இவங்களுக்கு என்ன கிடைக்கிது, 1755 ஒரு பெரிய படைக்கான ஒரு தலைமை இல்லைனா அதுக்கான கண்ட்ரோல் இவங்க கையில் கிடைக்கிது. சரியா, அவங்கக்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, 100 ஹார்ஸ்மேன் 2000 இன்ஃபேண்ட்ரிமேன். கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட இருக்கிறது ஒரு பெரிய படைப்பிரிவு தான். சரியா, இதுக்கு ஹெட்டாக யார் இருக்கிறாங்க, ஹைதர் அலி இருக்கிறாங்க. ஹைதர் suppressed an army mutiny in Mysore and restored the places of the Mysore kingdom occupied by the Marathas. இந்த டைமில் தான் மராத்தியர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களோட ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட பகுதிகளை தாண்டி மற்ற எல்லா பகுதிகளையும் ஆக்கியபை பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, அதில் இந்த மைசூரும் ஒன்று. மைசூரையும் என்ன செய்கிறாங்க, மராத்தியர்கள் அட்டாக் பண்ணுறாங்க. பட் ஹைதர் அலி சக்ஸஸ்ஃபுல்லாக மராத்தியர்களோட கிளர்ச்சியை ஒடுக்கி அவங்க பிடிச்ச பகுதியை என்ன செய்கிறாங்க, மைசூர் கிங்டமோட இணைச்சிக்கிறாரு. ஹீ ரிசீவ்டு தி டைட்டில் ஆஃப் ஃபதே ஹைதர் பகதூர். இந்த வீர செயலுக்காக இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விக்ட்ரி தானே இவங்களுக்கு. ஸோ இதுக்காக அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஃபதே ஹைதர் பகதூர் ஆர் த பிரேவ் அண்ட் தி விக்டோரியஸ் லயன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. இன் 1760 ஹைதர் allied himself with French at Pondicherry against the English, but his position and home was endangered by the plot engineered by the Marathas. ஹைதருக்கு ஃப்ரெஞ்சுக்காரங்க மேலே ஒரு தனி ஈர்ப்பு வந்துடும். சரியா, அவங்களோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கணும், இல்லை எல்லாம் அவங்களோட ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், சில விஷயங்கள் மேலே பர்சனலாக அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெஞ்ச் பீப்புள் கூட அலையன்ஸ் வச்சுப்பார் பாண்டிச்சேரியில். சரியா, யாருக்கு எதிராக, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. சரியா, ஃப்ரெஞ்சு கூட இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களோட எனிமி இவங்களுக்கு எனிமி தானே. ஸோ ஆங்கிலேயருக்கு எதிராக இவங்க ஃப்ரெஞ்சு கூட சேர்ந்துக்கிறாங்க. இந்த டைமில் அவரோட சொந்த லேண்டில், அதாவது மைசூரில் இவங்களுக்கு எதிராக என்னது, மராத்தியர்கள்
கிளர்ச்சியில் ஈடுபட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. As Hyder successfully handled the situation and thereafter he became not only Talavai but also the de facto ruler of Mysore. இந்த சிச்சுவேஷனையும் ஹைதர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப திறமையாக சமாளிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹைதர் வந்து தலவாய் மட்டும் கிடையாது, அந்த மைசூர் அரசோட de facto ரூலர், உண்மையான ரூலராக மாறிட்டாங்க. அப்போது அரசர் வந்து பேரளவுக்கு தான் இருக்கிறாரு, எல்லா ஆட்சி அதிகாரங்களும் யார்கிட்ட இருக்குது, ஹைதர் கிட்ட தான் இருக்குது. சரியா? டி ஃபேக்டோன்னா என்ன அர்த்தம், உண்மையான அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது யார்கிட்ட இருக்கு இப்போது, ஹைதர் கிட்ட. ஏன்னா அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது, அவரால் அந்த பவரை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இந்த டைமில் 1770 என்ன ஆகுது, அந்த மைசூர் கிங்கான நஞ்சராஜா இறந்து போகிறாரு. சரியா? எப்படி இறந்து போகிறாங்க அப்படின்னா பாய்சன், விஷம் செலுத்தப்பட்டு இறந்து போகிறாங்க. ஸோ இதில் இந்த இறப்பில் எல்லாருக்கும் சந்தேகம் வருது. ஏன்னா இங்கே ஹைதர் வந்து படிப்படியாக முன்னேறிட்டே இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட மொத்த அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது. இவர் தான் அரசராகணும்னு சொல்லிட்டு அரசரை வந்து கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துட்டுருக்கு. பட் இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரியா? ஹைதர்ஸ் ஹேண்ட் வாஸ் சஸ்பெக்டட், அவங்க மேலே சந்தேகப்படுறாங்க, பட் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியாது. அப்போது மைசூர் கிங்கான நஞ்சராஜா என்ன செஞ்சிட்டாரு, இறந்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல அரசருக்கான பதவி காலியாக இருக்குது. இதை ஹைதர் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஏன்னா பவர் இவங்கக்கிட்ட தான் இருக்குது. Thereafter, Udayar kings functioned only as nominal rulers. The real royal authority rested in Hyder. இதுக்கப்புறமா அரசர்கள் இருக்கிறாங்க, ஆனால் சும்மா மட்டும்தான். சரியா? அரசர் அப்படிங்கிற பேரில் இருக்கிறாங்க. இப்போ பிரசிடென்ட் இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க. யாருக்கு பவர் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் பிரைம் மினிஸ்டருக்கு தான் அதிகமான பவர். பட் பிரசிடென்ட் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இருக்கிறாங்க. சரி, அந்த மாதிரி நாமினல் ரூலர்ஸாக மட்டும்தான் உடையார் கிங்ஸ் இருக்கிறாங்க. ரியல் பவர் யார்கிட்ட இருக்குது, ஹைதர் கையில் இருக்குது. ஹைதர் அலி அண்ட் தி பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்சு கூட அலையன்ஸ் வச்சாச்சு. இங்கிலீஷை நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து இங்கிலீஷ் பீப்புளுக்கு ஒரு த்ரெட்டாக தான் இருக்கும். சரியா? இன்னொன்று, அவங்க டெக்கானில் இருக்கட்டும், சவுத் இந்தியாவில் இருக்கட்டும், ஈஸ்ட் இந்தியாவில் பெங்காலாக இருக்கட்டும், ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்களோட அதிகாரத்தை வந்து செலுத்திட்டே வராங்க. அப்படிங்கும்போது மைசூர் அவங்க கண்ணை விட்டு தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே கிடையாது. அப்போ இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, நேச்சுரலாகவே மைசூரை நினச்சி பயப்படுவாங்க. ஏன்னா இவங்களால நமக்கு த்ரெட்டு வந்துடுமோ, இவங்க ஃப்ரெஞ்ச் பீப்புளோட கூட்டு சேர்ந்துருக்காங்க, அப்போ நம்மளை எதிர்த்து ஏதாவது கிளர்ச்சி பண்ணுவாங்களா, நமக்கு எதிரான போரில் வந்து இவங்க ஜாயின் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் வந்து இங்கிலீஷ் பீப்புளுக்கு இருக்கும். இது இந்த டென்ஷன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஆஃப்டர் அப்டெய்னிங் திவானி ரைட், திவானி ரைட்னா அர்த்தம் ரைட் டு கலெக்ட் டாக்ஸஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி முகல் எம்பரர் ஃப்ரம் பெங்கால், பீகார், ஒரிசா. நம்ம பார்த்தோம் இல்லையா, பேட்டில் ஆஃப் பக்சாருக்கு அப்புறம் திவானி ரைட்ஸ் எல்லாமே யார்கிட்ட போகும், பிரிட்டிஷ் கிட்ட போகும். அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கையில் போகும். இந்த பகுதிகளில் வரியை கலெக்ட் பண்ணுறதுக்கான உரிமை யார்கிட்ட இருக்குது, பிரிட்டிஷ் கிட்ட இருக்குது. இந்த ரைட் பேர் தான் என்ன, திவானி ரைட் அப்படிங்கிறது. சரியா? த கம்பெனி ஹேட் டு சேஃப்கார்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். As the company was not strong enough, it avoided interfering in the internal affairs of the Indian states. ஏன்னா ஆல்ரெடி 3 பகுதிகளை சண்டை போட்டாங்க. இதுக்கப்புறம் கம்பெனி ரொம்ப வீக்காக இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இனிமேல் நம்ம எந்த இன்டர்னல் அஃபேர்ஸ்லையும் தலையிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் மெயின்டைன்ட் பஃபர் ஸ்டேட்ஸ் டு லிவ் வித்தின் அ ரிங் ஃபென்ஸ். ரிங் ஃபென்ஸ் அப்படிங்கிறது வாரன் ஹேஸ்டிங் கடைபிடித்த ஒரு கொள்கை. சரியா? வட்டவேலி கொள்கை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தங்களோட பகுதியை பாதுகாத்துக்கிறதுக்காக அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிகளையும் சேர்த்து பாதுகாத்துக்கிறது. சரியா? அது பேர் தான் என்ன, ரிங் ஆஃப் ஃபென்ஸ் பாலிசி, இல்லைனா வட்டவேலி கொள்கை அப்படிங்கிறது. இந்த பாலிசியை யார் ஃபாலோ பண்ணுறா, வாரன் ஹேஸ்டிங்ஸ். த கம்பெனி வாஸ் however drawn towards the affairs of the Carnatic due to the successive struggles for its Nawabship. கம்பெனி ஆல்ரெடி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த நவாப்ஷிப்க்கு யார் வருவாங்க அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் அஃபேரில் ஈடுபட்டுட்டாங்க இல்லையா. ஸோ வேறு வழியே கிடையாது, இந்த ரீஜனை பாதுகாக்கும் போது இதை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜனையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்காங்க. சரியா? கர்நாடகத்தை பற்றி பார்க்கும்போது அது பக்கத்தில் தான் என்ன, மைசூர் இருக்குது. அப்போ இதையும் அவங்களோட பாதுகாப்புக்காக இங்கேயும் அவங்களோட ஆதிக்கத்தை உறுதி செய்ய வேண்டியது இவங்களோட வேலை. சரியா? ரிங் ஃபென்ஸ் அப்படிங்கிற பாலிசியை பொறுத்த வரைக்கும் இதுதான், ஒரு பகுதியை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் தங்களோட ஆதிக்கம் இருக்கிற மாதிரி அந்த ஏரியாவும் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறதா என்ன இந்த வட்டவேலி கொள்கை. ஸோ மைசூருக்குள்ளக்க என்ன செய்கிறாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தலையிட ஆரம்பிக்கிறாங்க. த இங்கிலீஷ் ட்ரேடட்
saw in this a great opportunity to directly interfere in Indian politics. ஸோ இந்த கொள்கையை காரணமாக வச்சுட்டு இந்தியன் பாலிட்டிக்ஸில் நம்ம என்ன செய்யலாம், டைரெக்டாக ஈடுபடலாம். அதாவது கர்நாடிக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறங்கிற பேரில் தானே வந்திருக்காங்க, டைரெக்டாக இவங்க ஃபைட் பண்ணல. ஸோ எங்களோட பகுதியை பாதுகாத்துக்கிறதுக்காக நாங்கள் இந்த பகுதியை அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டைரெக்டாக என்ன செய்கிறாங்க, இந்தியன் பாலிட்டிக்ஸ்குள்ளே தலையிடுறாங்க. However, there were threats from two strong powers represented by Hyder Ali and Nizam of Hyderabad. பட் இதுக்கு என்ன செய்யலை, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிங்டம்ஸில் இருக்கக்கூடிய ரூலர்ஸ் ஒத்துழைக்கலை. சரியா, மைசூர்லேருந்து ஹைதர் அலியாக இருக்கட்டும், ஹைதராபாத்தோட நிசாமாக இருக்கட்டும், இவங்க ஒத்துழைக்கலை, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்க்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன செய்யுது, ஆங்கிலோ மைசூர் வாரில் கொண்டு போய் முடியுது. சரியா, ஆங்கிலோ மைசூர் வார் மொத்தம் 4, ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு சொல்லிட்டு 4 வார் இருக்குது. இந்த 4வது வாரோட முடிவில் மைசூர் பகுதி என்ன செய்யும், பிரிட்டிஷோட ஆதிக்கத்துக்கு உள்ளே வந்துடும். சரியா, 4 போரும் 4 வருஷங்களில் அந்த டைம் ஆஃப் பீரியடில் நடந்திருக்கு. ஸோ வருஷம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுருக்கணும். இந்த ஒவ்வொரு வார் முடியும் போதும் ஒவ்வொரு ட்ரீட்டி போட்டிருப்பாங்க. சரியா, நமக்கு மைசூர் வாருக்கும் லாஸ்ட் மைசூர் வாருக்கும் என்ன ட்ரீட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதே கன்ஃபியூஸ் ஆகும். அப்போது நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், பேட்டில் ஆஃப் பிளாசி பார்த்துருக்கோம், பக்சார் பார்த்துருக்கோம், கர்நாடிக் வார்ஸ் பார்த்துருக்கோம், ஆங்கிலோ மைசூர் வார், இன்னும் மராத்தா வார் வரும். அப்போது ஒவ்வொரு போர்லேயும் போட்ட ட்ரீட்டியை நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட், ஆங்கிலோ மைசூர் வார். இந்த போருக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைதர் அலிஸ் growing power and his friendly relations with French became a matter of concern for the English East India Company. இந்த 2 ஃபேக்ட் தான். சரியா, கர்நாடகம் இவங்களோட பகுதியாக இருக்குது. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய மைசூரில் ஹைதர் அலியோட பவர் என்ன போயிட்டே இருக்குது, வளர்ந்துட்டே இருக்குது. பட் இது பிரச்சனை இல்லைனாலும் இப்படி க்ரோயிங் பவராக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங் ஹைதர் அலி ஃப்ரெஞ்சு கூட அலையன்ஸ் வச்சுக்கிறது இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, மைசூர் கிட்டக்க போருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. த மராத்தாஸ், நிசாம் அண்ட் த இங்கிலீஷ் என்டர்ட் இன்டு அ ட்ரிபிள் அலையன்ஸ் அகேன்ஸ்ட் ஹைதர் அலி. நம்ம நிசாம் ஆஃப் ஹைதராபாத் பார்த்தோம் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாங்க, ஹைதர் அலி எதிர்க்கிறதுக்கு கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே இங்கிலீஷ் பீப்புளை எதிர்க்கவங்க தான். பட் ஒரு காலகட்டத்தில் ஒருத்தங்களை எதிர்த்து போருக்கு போகணும் அப்படிங்கும்போது இவங்க 3 பேருமே என்ன செஞ்சுப்பாங்க, மாற்றி மாற்றி கூட்டு சேர்ந்துப்பாங்க. இப்போ செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் பார்க்கும்போது இந்த ட்ரிபிள் அலையன்ஸில் வேற ஒரு பீப்புள் இருப்பாங்க, வேற ஒருத்தரை எதிர்த்து போருக்கு போவாங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க 3 பேருமே யாரு தான், இங்கிலீஷ் ஆதிக்கத்தை எதிர்க்கிறவங்க தான். கோர்ஸ் என்ன நடந்துச்சு, த நிசாம் with the help of British troops under General Joseph Smith invaded Mysore in 1767. நிசாம் ஆஃப் ஹைதராபாத் என்ன பண்ணுறாங்க, 1767 மைசூரை இன்வைட் பண்ணுறாங்க. சரியா, உள்ளே நுழையிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க போரைய. ஹைதர் அலி டெஃபீட்டட் இங்கிலீஷ் அண்ட் கேப்சர்ட் மங்களூர். ஹைதர் அலி என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஃபீட் பண்ணிட்டாங்க அண்ட் மங்களூரு பகுதியை பிடிச்சிட்டாங்க. இன் மார்ச் 1769 he attacked Madras and forced the English to sign a treaty on 4th April 1769. நம்மளோட பகுதியை அட்டாக் பண்ணவங்கள பார்த்துட்டு நம்ம சும்மா இருப்போமா, அவங்கள நம்ம அட்டாக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாரு ஹைதர் அலி, மெட்ராஸை அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம தோற்று போகிற மாதிரி கண்டிஷனில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னுமே பிரிட்டிஷ் பீப்புள் டக்குன்னு என்ன செஞ்சுருவாங்க, ஒரு ட்ரீட்டிக்கு வந்துடுவாங்க, வாங்க நம்ம ஒரு பீஸ் ட்ரீட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த போரில் நம்ம தோக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சோடனையும் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வாரில் ஒரு ட்ரீட்டி போட்டு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இன் தி தேர்ட் கர்நாடிக் வார், Colonel Ford, while conducting the forces from Bengal, captured Masulipatam in 1759. This led to a treaty with Salabat Jung, who ceded the northern Sarkars to the British districts of Kanjam, Vilingapatnam, Godavari, Krishna, Guntur. பெங்காலில் இருந்து ரிட்டன் மெட்ராஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது இந்த கர்நாடிக் வார் பீரியடில் சரியா என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் ஃபோர்ஸஸ் வந்து மசூலிப்பட்டினமை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஓகேயா, ஸோ இது என்ன ஆயிடுச்சு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிசாமான சலபத் ஜங்க்கு பிரச்சனை ஆயிட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அமைதி உடன்படிக்கை போட்டுக்கிறாரு. பிரிட்டிஷ்க்கு நார்த்தன் சர்க்கார்ஸையும் அது சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸையும் என்ன செய்கிறாங்க, கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவர் பிரிட்டிஷ் கூட இருக்கிறாங்க. English accusation of the northern Sarkars was legalized by the Mughal emperor. ஆக்சுவலி இவங்க பயமுறுத்தி தான் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த பகுதிகளெல்லாம் பிடிச்சிருக்காங்க. இவங்க பிடிச்ச பகுதிகள் எல்லாமே அவங்களுக்கு தான் சொந்தம், யாருக்கு, பிரிட்டிஷ்க்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி முகல் எம்பரர் என்ன செஞ்சுட்டாங்க, அதை லீகலைஸ் பண்ணிட்டாரு.
ஏன்னா ஆல்ரெடி பேட்டில் ஆஃப் பக்ஸாருக்கு அப்புறம் முகல் எம்பரர் யார்கிட்ட தான் இருக்கிறாங்க, பிரிட்டிஷ் கிட்ட தான் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ என்ன செஞ்சாச்சு, இந்த பகுதியெல்லாம் பிரிட்டிஷ்க்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. In 1765 by the Treaty of Allahabad. In 1766 trouble arose when the English occupied those districts. Yet a treaty was signed with Nizam Ali was accused in this session. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பகுதிகள் எல்லாத்தையும் இங்கிலீஷ் பீப்புள் போய் பிடிக்கும்போது பிரச்சனைகள் புதுசாக வர ஆரம்பிக்குது. In return, the English promised to help out in case of any danger from the enemies. இந்த பகுதிகள் எல்லாத்தையும் இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போது இழந்த இந்த நிசாமுக்கு வந்து என்ன லாபம் அப்படின்னா, இந்த பகுதிகள் அதாவது எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா இந்த நார்தன் சர்க்கஸ், அதில் ஏதாவது டேஞ்சர் வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எனிமிகளை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ப்ராமிஸ் மீன்ட் இங்கிலீஷ் ஹெல்ப் டு தி நிசாம் அகெயின்ஸ்ட் ஹைதர் அலி. ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிசாமுக்கு இங்கிலீஷ் பீப்புள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரியா, அப்போ என்ன ஆகிட்டு, நிசாம் வந்து வேறு வழியே கிடையாது, ஹைதர் அலி எதிர்த்து நாங்கள் போகிறோம் அப்படின்னா நீங்களும் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ போருக்குள்ளே யார் வந்துட்டாங்க, ஹைதராபாத் நிசாம் வந்துட்டார். ஹியர் லே த ஜெனிசிஸ் ஆஃப் லேட்டர் சப்சிடரி சிஸ்டம். Despite the treaty, Nizam came to an understanding with Hyder in 1767 and the British therefore declared a war against Hyder. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஹைதர் கூட நிசாமுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சரியா, இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, வேறு வழி கிடையாது, நாங்கள் இங்கிலீஷ் கையில் தான் இருக்கிறோம், எங்களுக்கும் அவங்க எங்களை ரூல் பண்ணுறது வந்து பிடிக்கலை அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, மராத்தா, ஹைதராபாத் நிசாம், மைசூரு, யாராக இருந்தாலும் சரி வெளியிலேருந்து யாரோ ஒருத்தங்க நம்ம அதிகாரம் செலுத்துறத விரும்ப மாட்டாங்க. இவங்க எல்லாருமே பிரிட்டிஷ் பீப்புளை எதிர்க்கிறவங்க தான். பட் ட்ரீட்டி படியும் அக்ரிமெண்ட் படியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டிருப்பாங்க. சரியா, ஸோ போர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் ஆர் ஃபர்ஸ்ட் மைசூர் வார். ஆங்கிலேயர்களுக்கும் மைசூருக்கும் நடந்த போர் இல்லையா, ஸோ அதை என்ன சொல்கிறாங்க, ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிறாங்க. An English army from Bombay captured Mangalore and other surrounding places on the west coast. நம்ம பார்த்தோம் இல்லையா, மங்களூர் பகுதி என்ன செய்கிறாங்க, பிரிட்டிஷ் வந்து இன்வைட் பண்ணுறாங்க அண்ட் வெஸ்ட் கோஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளையும் பிடிக்கிறாங்க. பட் ஹைதர் சக்சீடட் இன் ரெக்கவரிங் போத். ஆனால் ஹைதர் அலி என்ன பண்ணுறாங்க, எல்லா பகுதிகளையும் திரும்ப எடுத்துடுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய படைகளையும் திருப்பி விரட்டுறாரு. The English made an attempt to capture Bangalore பட் டு நோ அவேல். அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி வரும்போது பெங்களூரை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, பட் அவங்களால முடியல, ஏன்னா ஹைதர் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இன் 1768 ஹைதர் பவுன்ஸ்ட் ஆன் பாராமஹால் அண்ட் மார்ச்ட் ஆன் கரூர் அண்ட் தென் ஈரோடு. இப்போ என்ன பண்ணுறாங்க, எங்களோட பகுதியை நீங்கள் அட்டாக் பண்ணிட்டீங்கல்ல, உங்களை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் த வே டு மெட்ராஸ், யார், ஹைதர் அலி, ஈரோட் அண்ட் டுக் ஓவர் போத் பை டெஃபிட்டிங் கேப்டன் நிக்சன். அந்த பகுதியில் இருந்த கேப்டனான நிக்சனை தோற்கடிச்சிட்டு கரூரையும் ஈரோடையும் என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. மீன்வைல் ஹிஸ் ஜென்ரல் ஃபசலுல்லா கான் மார்ச்ட் ஆன் மதுரை அண்ட் திருநெல்வேலி. இவர் இந்த பக்கம் பிடிச்சிட்டு நேராக மெட்ராஸ்க்கு போகிறாரு. இவரோட ஜென்ரல் என்ன பண்ணுறாங்க, சவுத் நோக்கி போகிறாங்க, மதுரை திருநெல்வேலி இப்படின்னு ஒவ்வொரு பகுதியாக பிடிக்கிறாங்க. பிரிட்டிஷ் கீழே என்னென்ன பகுதிகள் இருக்கோ அதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹைதர் அட்வான்ஸ்டு டு தஞ்சாவூர் அண்ட் ஃப்ரம் தேர் டு கடலூர். பார்த்தீங்களா, இது எல்லாமே என்ன, பிரிட்டிஷ் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள். தோ ஹைதர் டிட் நாட் வாண்ட் ஸ்டாப் ஹிஸ் அஃபென்சிவ் அகேன்ஸ்ட் தி இங்கிலீஷ், த த்ரெட் ஆஃப் மராத்தா இன்வேஷன் ஃபோர்ஸ்ட் ஹிம் டு நெகோஷியேட் பீஸ் வித் தி இங்கிலீஷ். இவர் என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷ் பீப்புளை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட பகுதியை விட்டுட்டு சவுத் நோக்கி வந்துட்டு இருக்காரு இல்லையா. இந்த டைமில் என்ன ஆகுது, மராத்தியர்கள் இவங்களோட உண்மையான பகுதியை அதாவது மைசூரை அட்டாக் பண்ணுறதுக்கான த்ரெட் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அவங்க என்ன செய்யணும், அகெயின் போகணும், ஏன்னா புதுசாக கிடைச்ச பகுதிகளுக்காக அவரோட சொந்த பகுதிகளை அவர் இழந்துடக்கூடாது இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷும் இந்த டைமில் வந்து நம்ம பீஸ் ட்ரீட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு ட்ரீட்டிக்கு முன் வர்றாங்க. பட் இந்த போரில் வந்து ஆல்மோஸ்ட் ஹைதர் அலி தான் ஜெயிச்சிருப்பாங்க. சரியா, ஏன்னா அவங்க பக்கம் தான் நிறைய சக்ஸஸ் இருந்திருக்கும். மராத்தியர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்ன செஞ்சிருப்பார், பிரிட்டிஷை வந்து தோற்கடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் வந்து வந்திருக்கும். த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் எந்த போரின் படி எந்த அக்ரிமெண்ட் படி முடிவுக்கு வந்திருக்குன்னா ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். வேர் ஆஸ் ஃபாலோஸ், த கான்குவர்டு டெரிட்டரிஸ் டு பி ரீஸ்டோர்டு டு ஈச் excepting Karur which was to be retained by Hyder. Mutual assistance was to be rendered in wars of defense. அந்த ட்ரீட்டி படி என்ன பண்ணணும்னா,
அவங்கவுங்க பிடிச்சிருப்பாங்கல்ல அந்த பகுதிகள் எல்லாத்தையும் திருப்ப கொடுத்துடணும் எக்ஸப்ட் கரூர். சரியா? இங்கே வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்காங்க, மங்களூர் வரைக்கும் பிடிச்சிருக்காங்க. அந்த பகுதிகள்லாம் என்ன செஞ்சணும், மைசூருக்கே கொடுத்துடணும். இங்கே பதிலுக்கு ஹைதர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர் இந்த பகுதிகள்லாம் பிடிச்சிருக்காரு இல்லையா, இது எல்லாத்தையும் பிரிட்டிஷ்கிட்ட கொடுத்துடணும் எக்ஸப்ட் கரூர். கரூரை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, ஹைதர் வச்சுப்பார். சரியா? இதுக்கப்புறம் மியூச்சுவல் அசிஸ்டன்ஸ், அதாவது போர்க்காலங்களில் உங்களுக்கு பிரச்சனைனா நாங்கள் வருவோம், எனக்கு பிரச்சனைனா நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு மியூச்சுவல் அசிஸ்டன்ஸ் கொடுப்போம் போர்க்காலங்களில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டு. திஸ் மீன்ட் த இங்கிலீஷ் வேர் அண்டர் ஆப்ளிகேஷன் டு ஹெல்ப் ஹைதர் அகெயின்ஸ்ட் தி மராத்தாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஹைதர் அலிக்கு இங்கே இருக்கிற பிரச்சனை யார், மராத்தியர்கள். அப்போனா இங்கிலீஷ் பீப்புள் வந்து மராத்தியர்களை விரட்டுறதுக்கு ஹைதருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அர்த்தம். மியூச்சுவல் அசிஸ்டன்ஸாக தானே, எனக்கு பிரச்சனைனா நீங்கள் வருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு இப்போ மராத்தியர்கள் பிரச்சனை, நீங்கள் வந்து எங்கள் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஃபேக்ட்டு. ஆனால் பிரிட்டிஷ் அதை பண்ண மாட்டாங்க. பட் when assistance from English was not forthcoming, Hyder turned against the English. அது வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ ஹைதருக்கு என்ன பண்ணுவார், கோவப்பட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக திரும்புறதுக்கு முடிவு பண்ணிடுவார். செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். த இங்கிலீஷ் டிட் நாட் ஃபுல்ஃபில் த டேர்ம்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் 1769. முதற் போரோட முடிவில் போட்ட எந்த ட்ரீட்டியோட பாயிண்ட்டையும் அவர் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, இங்கிலீஷ் பீப்புள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. When Hyder's territory was attacked in 1771 by Marathas, Hyder did not get help from the British. பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கீங்கல்ல, இப்போ மராத்தியர்கள் எங்களை அட்டாக் பண்ணுறாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி கேட்பார். ஆனால் பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இது இரண்டாவது ஆங்கிலோ மைசூர் வாருக்கு ஒரு முக்கிய காரணம். பிரிட்டிஷ் கேப்சர்ட் மாஹி, a French settlement within Hyder's jurisdiction. It led to the formation of an alliance by Hyder with the Nizam and Marathas against the English in 1779. நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல் போரில் மராத்தியர்களும் நிசாமும் இங்கிலீஷ் கூட இருந்தாங்க. ரெண்டாவது போரில் நிசாமும் மராத்தியர்களும் ஹைதர் கூட இருக்கிறாங்க. சரியா? ஏன்னா அவங்க யாருக்குமே பிரிட்டிஷை பிடிக்கலை. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் மாற்றி மாற்றி என்ன செஞ்சுக்கிறாங்க, அலையன்ஸ் வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கூடையும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அண்ட் இவங்களுக்குள்ளேயும் சண்டை போயிட்டு தான் இருக்குது. ஸோ வரியே இல்லை, மாற்றி மாற்றி அலையன்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட்டான மாஹி அப்படிங்கிற பகுதியை பிடிக்கிறாங்க. அதுவும் இந்த மாஹி எங்கே இருக்கான், ஹைதரோட ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட பகுதியாக இருக்குது. ஆல்ரெடி மைசூரும் ஃப்ரெஞ்சும் ஃப்ரெண்ட்ஸு, என்கிட்ட இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்டோட பகுதியை நீ பிடிக்கிற அப்படிங்கிற ஒரு தாட்டு. அண்ட் இவங்க என்ன செய்யலை, ஹெல்ப் பண்ணலை இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இரண்டாவது போருக்கு காரணமாயிருச்சு. ஸோ இந்த டைம் என்ன பண்ணுறாங்க, ஹைதர் அலி, நிசாம், மராத்தா இவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டு இங்கிலீஷ் எதிர்க்கிறாங்க. ஓகே. ஆஃப்டர் தி அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், France had signed a treaty of friendship with America and so Britain declared war against France. ஏன்னா அமெரிக்கா பிரிட்டனோட ஒரு காலனி. சரியா? அது விடுதலை அறிவிச்சிட்டு சுதந்திரம் ஆயிட்டு. ஸோ சுதந்திரமான அமெரிக்காவோட ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்களா, ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் போட்டுக்கிறாங்களாம். ஸோ இந்த காண்டில் பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸுக்கு மேலே போர் தொடுக்குறாங்க. இன் அ சிமிலர் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஸ்பெயின் ரீச்சிங் அன் அக்ரிமெண்ட் வித் அமெரிக்கா அண்ட் தேர்பை பீயிங் ட்ராக்ட் இன் டு த வார் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து. இதே மாதிரி ஸ்பெயினும் என்ன செஞ்சுக்கிறாங்க, அமெரிக்கா கூட ஒரு பீஸ் ட்ரீட்டி போட்டுக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் அமெரிக்கா பக்கம் போகிறாங்களோ அவங்க எல்லாரையும் இங்கிலாந்து என்ன செய்கிறாங்க, அப்போஸ் பண்ணிவிட்டு வாருக்கு கூப்பிட்றாங்க. இங்கிலாந்து ரிமைன் ஐசோலேட்டட். ஏன்னா எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, நமக்கு எதிரி ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு இங்கிலாந்து தனியாயிட்டு. இன் இந்தியா the coming together of the Nizam and the Marathas supported by the French aggravated the situation further. இங்கே நிசாமுக்கும் மராத்தாஸ்க்கும் யார் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃப்ரெஞ்சு. சரியா? யூரோப்பில் என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதே மாதிரியான சிச்சுவேஷன் அங்கே காலனியான இந்தியாலையும் இருக்குது. சரியா? இங்கேயும் இங்கிலீஷ் பீப்புளை தனியாக விட்டாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு வாரில் நிசாமும் மராத்தாவும் இங்கிலீஷ் பீப்புளோடு இருந்தாங்க. செகண்ட் வாரில் இவங்களுக்கு எதிராக இருக்காங்க இல்லையா. ஸோ இங்கிலீஷ் இங்கே மட்டும் தனியாக இருக்கிறாங்க. ஸோ இந்தியாலையும் இங்கிலீஷ் பீப்புள் ஐசோலேட்டட். Hyder Ali wanted to turn England's difficulty to its advantage and marched on Karnataka. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திட்டு ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு, கர்நாடகா பகுதி மேலே படையெடுத்து போகிறாரு. Colonel Bailey, who was to join the force led by Hector Munro, was badly wounded in a sudden attack by Hyder. இந்த டைமில் ஹெக்டர் முன்ரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கர்னல் பெய்லி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வரணும். சரியா?
பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைதரோட அட்டாக்னால கடுமையாக தாக்கப்படுறாங்க. திஸ் ஃபோர்ஸ்ட் முன்ரோ டு மூவ் மெட்ராஸ். ஸோ வேறு வழியே இல்லை அப்படின்னோடையும் முன்ரோக்கும் என்ன இல்லை, ஹெல்ப் இல்லை. ஸோ இங்கே இவரும் தனியாக நிற்கிறாரு, நம்ம மெட்ராஸ்க்கே திருப்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ்க்கு போயிட்டாரு. ஹைதர் என்ன பண்ணுறாங்க, ஆற்காடு பகுதியை கேப்சர் பண்ணிடுறாங்க. நவ் ஆன் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மெட்ராஸ் கவர்மெண்ட், சர் அயர்கூட், த விக்டர் ஆஃப் த பேட்டில் ஆஃப் வந்தவாசி, was sent from Calcutta to besiege Madras by sea. ஸோ இப்போ மெட்ராஸ்க்கு ஹெல்ப் தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கல்கட்டா பகுதியில் இருக்கக்கூடிய சர் அயர்கூட்டை கூப்பிடுறாங்க. நமக்கு சர் அயர்கூட்டை தெரியும், ஏன்னா பேட்டில் ஆஃப் வந்தவாசியில் இவர் வந்து ஒரு ஹீரோ. சரியா, ஹீரோ ஆஃப் ஆர்காட் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். ஆர்காட்டு நாயகன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அது ராபர்ட் கிளைவ். பேட்டில் ஆஃப் வந்தவாசி, வந்தவாசி நாயகன், ஹீரோ ஆஃப் வந்தவாசி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர் அயர்கூட். சரியா, இது வரலாற்று ரீதியாக அவங்களோட போர் செய்கிற முறையை பார்த்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள். இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் தான். ஓகே, விக்டர் ஆஃப் தி பேட்டில் ஆஃப் வந்தவாசி. சார் அயர்கூட் எங்கே இருக்கிறாங்க, கல்கட்டாவில் இருக்கிறாங்க. இப்போ மெட்ராஸ்க்கு ஹெல்ப் தேவைப்படுது இல்லையா, ஸோ கல்கட்டாவிலேருந்து கடல் வழியாக மெட்ராஸ்க்கு வந்துட்டு இருக்கிறாரு. ஹேவிங் ஸ்கோர்ட் அ விக்ட்ரி அகெயின்ஸ்ட் ஹைதர், கூட் ப்ரொசீடட் டு பாண்டிச்சேரி. ஸோ வந்து மெட்ராஸ் பகுதியை காப்பாற்றிட்டாரு. ஸோ இது போக பாண்டிச்சேரியை அட்டாக் பண்ணுறதுக்காக அயர்கூட் போயிட்டுருக்காரு. எதுக்கு, பாண்டிச்சேரி அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சோட பகுதி. நீ என்னோட எல்லைக்கு வந்தல, நான் உன்னோட எல்லைக்கு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அயர்கூட் என்ன பண்ணுறாங்க, பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க. ஹைதர் இந்த மீன் டைம் ஓவர் ரேன் த கிங்டம் ஆஃப் தஞ்சாவூர். ஸோ இந்த டைமில் தஞ்சாவூர் பகுதிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசரை என்ன செய்கிறாங்க, ஹைதர் அலி வந்து நீக்கிறாங்க. கூட் ரீச்டு புரோட்டோனோவா அண்ட் ஒன் அ டெசிசிவ் விக்ட்ரி ஓவர் ஹைதர். புரோட்டோனோவா பகுதிக்கு கூட் போயாச்சு. அந்த பகுதியில் அவங்கள அட்டாக் பண்ணிவிட்டு ஹைதரை தாண்டி ஒரு பெரிய வெற்றி வந்து பிரிட்டிஷ்கிட்ட இப்போ இருக்குது. ஹைதர் நேரோலி எஸ்கேப்டு கேப்சர். கேர்னல் பிரத்வைட் வாஸ் தரோலி டெஃபீட்டட் நியர் கும்பகோணம் by Hyder's son Tippu and take prisoner. இந்த பக்கம் ஹைதர் தோற்கடிக்கப்பட்டுட்டாரு. பட் இந்த சைட் தஞ்சாவூர் பக்கம் போயிருக்காங்க இல்லையா, அங்கே என்ன ஆகுது அப்படின்னா கர்னல் பிரத்வைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாங்க, டெஃபீட் பண்ணிடுறாங்க. யார் டெஃபீட் பண்ணுறாங்கன்னா ஹைதர் அலியோட மகனான திப்பு சுல்தான். சரியா, கும்பகோணம் பகுதியில் அவங்கள தோற்கடிச்சிட்டு அவரை பிரிசனராக எடுத்துட்டாரு. In order to divert the attention of the Mysore Sultan, an expedition was undertaken by General Matthews to capture Mangalore. ஸோ அப்பாவும் சரி பையனும் சரி தமிழ்நாட்டோட சவுத் பகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னையும் இவங்களை வந்து எப்படியாவது பயமுறுத்தணும். ஏன்னா இப்படி போனால் அவங்க என்ன செய்வாங்க, நம்ம வந்து நம்ம தோற்க வேண்டிய நிலைமை வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ இவங்களோட அட்டென்ஷனை வந்து திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக மங்களூர் பகுதியை கேப்சர் பண்ணுறதுக்கு ஜெனரல் மேத்யூஸ் என்ன செய்கிறாரு, மைசூர் பக்கம் போயிட்டுருக்கிறாரு. எக்ஸ்பெக்டட்லி திப்பு அபேண்டன் கர்நாடகா அண்ட் மூவ் டு தி வெஸ்ட் கோஸ்ட். அப்போ என்ன பண்ணி ஆகணும், அவங்களோட பகுதியை பாதுகாத்துக்கிறதுக்காக இங்கே பிடிச்ச பகுதிகள்லாம் விட்டுட்டு திருப்பி அவரோட பகுதிக்கு போயாகணும். திப்பு சுல்தான் வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு போயிட்டுருக்காரு. இந்த சமயத்தில் ஒரு விஷயம் நடக்கு. என்ன அப்படின்னா ஹைதர் அலி இறந்துடுறாரு. சரியா, கேன்சரால் என்ன செஞ்சிடறாங்க, ஹைதர் அலி இறந்துடுறாங்க. இன் 1782 the signing of Treaty of Paris at the end of American War of Independence and protracted siege of Mangalore enabled the English to aggressive against Tippu. Karur, Dindigul were captured by Colonel Lang. Colonel Fullerton seized Palkad and Coimbatore, but this advance on Srirangapatnam was preempted by Tippu with his proposal for peace. இப்போ என்ன ஆகுது, இங்கே அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடக்குது. சைனிங் அ ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். சரியா, அந்த இடத்துல போயிட்டுருக்கு. பிரிட்டிஷ் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களோட முக்கியமான காலனியான அமெரிக்காவை இழக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் இங்கே இந்தியாவில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கும் மைசூருக்கும் ஒரு பெரிய டென்ஷன். ஒவ்வொரு பகுதியாக இங்கிலீஷ் பீப்புள் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. திப்பு சுல்தான் வந்து வேறு வழியே இல்லை, ஒரு பீஸ்க்கு வந்து நம்ம உடன்பட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட அப்பாவை இழந்துட்டாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபேக்ட் இருக்கும். அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு என்ன சொல்லலாம், கிங்கே அவர் தானே, மைசூருக்கு கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஹைதர் அலி தான். ஸோ அவரோட இறப்பு அப்படிங்கிறது சோல்ஜர்ஸ் மேலே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும், ஒரு சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இப்படி போனால் நம்ம தோற்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு திப்பு சுல்தான் அமைதிக்கு உட்படுறாரு. த ட்ரீட்டி ஆஃப் மங்களூர்
was signed in March 1784, according to which both parties agreed to give up their conquest and release the prisoners. இதே மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, இது மூலமாக ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணிட்டாங்க, ட்ரீட்டி ஆஃப் மங்களூர். ஃபர்ஸ்ட் ட்ரீட்டி பேர் என்ன, ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். செகண்ட் ட்ரீட்டி பேர் என்ன, ட்ரீட்டி ஆஃப் மங்களூர். இதுபடியும் அவங்கவுங்க கைப்பற்றின பகுதிகளை திருப்பி கொடுத்துடணும், அண்ட் போர் கைதிகளாக பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள திருப்பி அனுப்பிடணும் அப்படிங்கிறதான் ட்ரீட்டி. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே செஞ்சிடறாங்க. இப்போ வரைக்கும் யாருக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இந்த ரெண்டு போர்லையுமே தெரிய வரல, ஆனால் ரெண்டு சைட்லையுமே பெரிய அடி வாங்கியிருப்பாங்க. தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார். திப்பு வாஸ் ட்ரைங் டு சீக் அலையன்ஸ் ஆஃப் ஃபாரின் பவர்ஸ் அகெயின்ஸ்ட் தி இங்கிலீஷ், அண்ட் ஃபார் தட் பர்பஸ் he had sent his ambassadors to France and Turkey. ஸோ திப்பு என்ன செய்கிறாரு, இப்போது மைசூரோட அரசராகிறாரு. சரியா, அவரோட தந்தை இறந்துட்டாங்க இல்லையா, அவரோட பொசிஷனுக்கு திப்பு சுல்தான் வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த இங்கிலீஷை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்பாவு மாதிரியே திப்பு சுல்தானுக்கும் ஃப்ரெஞ்சு மேலே அதிக ஈடுபாடு, அவங்கக்கிட்ட நட்புறவு வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த டைம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம இங்கிலீஷை எப்படியாவது ஒடுக்கி ஆகணும். ஏன்னா ரெண்டு போர் வந்து அவங்க பார்த்துட்டாங்க, இன்னும் ஜெயிச்ச மாதிரி தெரியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, வெளிநாட்டில் இருந்து உதவிகள் வந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க, அஃப்கோர்ஸ் ஃப்ரான்ஸ்கிட்ட கேட்பாங்க, அண்ட் டர்க்கி கிட்டையும் என்ன செய்கிறாங்க, உதவி கேட்குறாங்க. திப்பு attacked on Travancore in 1789, whose ruler was an ally of British. திப்பு சுல்தான் என்ன பண்ணுவாங்க, ட்ரவாங்கூர் பகுதியை வந்து அட்டாக் பண்ணிடுவார். எதுக்கு அந்த பகுதியை திடீர்னு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இவங்க யார், பிரிட்டிஷ் கூட அலையன்ஸ் வச்சுக்கிற ஒரு கிங். சரியா, அவருக்கு வந்து பிடிக்காது, நீங்கள் வந்து பிரிட்டிஷ் கூட அலையன்ஸ் வச்சுக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைப்பாங்க. சரியா, ஏன்னா இவங்க ஃப்ரெஞ்ச் கூட வச்சுருக்காங்க, அண்ட் இருந்தாலும் ஃப்ரெஞ்ச் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா பிரிட்டிஷால். ஸோ ஒரு ஃபுல் டைம் பாலிடிக்ஸ்குள்ளக்க அவங்க ஈடுபட்டிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் வந்து வித்தியாசமாக தெரிவாங்க, பிரிட்டிஷ் வித்தியாசமாக தெரியுறாங்க. அதுலேயும் பிரிட்டிஷ் கொஞ்சம் மோசமாக தெரியுறாங்க அப்படிங்கிற காரணத்தினால திப்பு சுல்தான் முழுக்க முழுக்க பிரிட்டிஷோட அதிகாரத்தை எதிர்க்கிறாரு, அது எந்த வகையில் இருந்தாலும். ஸோ பிரிட்டிஷ் யார் கூடலாம் அலையன்ஸ் வச்சுருக்கிறாங்களோ அந்த பகுதிகளையும் அட்டாக் பண்ணுறாரு. அப்படி அட்டாக் பண்ண பகுதி தான் என்ன, திருவிதாங்கூர். சரியா, த இங்கிலீஷ், த நிசாம், மராத்தாஸ் என்டர்ட் இன்டு அ ட்ரிபிள் அலையன்ஸ் அகெயின்ஸ்ட் மைசூர். பார்த்தீங்களா, மொதல் வாரில் யாரெல்லாம் அலையன்ஸாக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்போ மூணாவது வாரில் வந்து அலையன்ஸ் ஆகுறாங்க. நிசாம், மராத்தாஸ், இங்கிலீஷ். இப்போ எப்படி மாகி பகுதியை அட்டாக் பண்ணும்போது திப்பு சுல்தான் போருக்குள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி பிரிட்டிஷோட ஃப்ரெண்டாக இருக்கிற ட்ரவாங்கூர் பகுதியை அட்டாக் பண்ணனால பிரிட்டிஷும் போருக்குள்ளே வராங்க. அண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் மராத்தியர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் முட்டிகிட்டு தான் இருக்குது. ஸோ இவங்களும் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, பிரிட்டிஷ் கூட இருக்காங்க. இங்கே நிசாம் என்ன செய்கிறாரு, ட்ரீட்டி போட்டுட்டோம், அவங்க கூட பகுதிகளை இழந்துட்டோம், நம்ம இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு அவங்களும் காரணம் அப்படிங்கிறனால அவரும் ஒவ்வொரு வாருக்கும் வந்துகிட்டே இருக்கிறாரு. ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மைசூரை எதிர்த்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி அகெயின் நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. In the meantime, Lord Cornwallis had become Governor General. லார்ட் கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாங்க, கவர்னர் ஜெனரல் பதவிக்கு உயர்த்தப்படுறாரு. கார்ன்வாலிஸ் wanted to deal with திப்பு in a revengeful manner. கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாங்க, திப்பு வந்து ஒரு எதிரியாக பார்க்குறாரு. சரி, அவங்க வந்து பழி வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட கார்ன்வாலிஸ் இருக்கிறார். த டூ கிரேட் சதர்ன் பவர்ஸ், நிசாம் ஆஃப் ஹைதராபாத், மராத்தா கன்ஃபெடரசி, சப்போர்ட்டட் தி பிரிட்டிஷ் ஆஸ் இட்ஸ் அலைஸ். இவங்க ரெண்டு பேர் யார் பக்கம் இருக்கிறாங்க, பிரிட்டிஷ் பக்கம் இருக்கிறாங்க. நிசாம் ஆஃப் ஹைதராபாத் supplied resources and even troops for the British. The Marathas, who had signed the Treaty of Salbai with the English after the First Anglo-Maratha War in 1782. இந்த டைமில் பேரலாக தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஆங்கிலோ மராத்தா வார் வந்து நடந்திருக்கும். சரியா, மொதல் வார் வந்து முடிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா, மராத்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடுவில். சரியா, ஃபர்ஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் 20 வருஷத்துக்கு நீங்களும் நாங்களும் என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அண்ட் இந்த 20 வருஷத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதா இந்த ட்ரீட்டி. ஸோ அந்த ட்ரீட்டி படி தான் மராத்தியர்கள் என்ன செய்கிறாங்க, பிரிட்டிஷ் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் மராத்தியர்களுக்கும் இங்கிலீஷ் பீப்புளை பிடிக்காது. சரியா, ட்ரீட்டி போட்டுட்டோம் அப்படிங்கிற காரணத்தினால தான் வராங்க. ஆனால் இங்கிலீஷ் என்ன பண்ணல, இதே மாதிரி ஒரு ட்ரீட்டியை வந்து ஃபாலோ பண்ணலை. அதனால தான் இரண்டாவது ஆங்கிலோ மைசூர் வார் வந்து நடந்தது. ஸோ இந்த மாதிரி பேரலாக கம்பேர் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஜாயின் த பிரிட்டிஷ். The British position was thus greatly strengthened. இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, பிரிட்டிஷோட பொசிஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு.
ஏன்னா ரெண்டாவது போரில் வந்து பிரிட்டிஷ் தனியாக இருந்தாங்க, எல்லோரும் கூட்டு சேர்ந்துருந்தாங்க இல்லையா. ஸோ அது கொஞ்சம் ஷேக்கியாக இருந்திருந்தாலும் இந்த டைம் பிரிட்டிஷோட பொசிஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. திப்பு sent an embassy to Constantinople and another in 1787 to Paris. டர்க்கி கிட்டேயும் ஃப்ரான்ஸ் கிட்டேயும் ஹெல்ப் கேட்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதோட கேபிட்டலுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு தூதுக்குழுவை வந்து அனுப்புகிறாரு. These diplomatic efforts of Tipu were intended to strengthen him against the English. ஸோ இவருக்கும் என்ன செய்யுது, ஃபாரின்லேருந்து ஹெல்ப் கிடைக்குது, திப்பு சுல்தானும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. The French monarch Louis XVI was hospitable but could give only vague promises of support to the Sultan. இந்த டைமில் ஃப்ரெஞ்சோட அரசரான லூயி தி 16 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப பிரியமாக தான் இருக்கிறாங்க சரியா. ஆனால் சுல்தானுக்கு அவரால் என்ன செய்ய முடியல, ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்து கொடுக்க முடியல. ஒரு கிட்டத்தட்ட சப்போர்ட் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஃபோர்ஸ் மட்டும் ஹெல்ப்புக்காக கொடுக்குறாரு. திப்பு's attack on Travancore, which was an ally of the British, and his capture of Koranganur was treated as a declaration of war on the company government. ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போரை இவர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. திருவிதாங்கூரையும் கொரங்கனூரையும் என்ன செஞ்சுட்டாங்க, திப்பு சுல்தான் வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ இது என்ன ஆயிட்டு அப்படின்னா கம்பெனி மேலே டேரெக்டாக நான் வந்து போருக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைன் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஹென்ஸ் தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் ப்ரோக் அவுட். மூணாவது போர் வந்து என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜென்ரல் கர்னல் ஹார்ட்லி defeated Tipu's General Hussain Ali at Calcutta. In response, Tipu captured Tiruvannamalai. His effort to get the support of French Pondicherry governor did not materialize. இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா கர்னல் ஹார்ட்லி அப்படிங்கிறவர் திப்பு சுல்தானோட ஜென்ரலான ஹுசைன் அலியை டெஃபீட் பண்ணுறாங்க சரியா. எந்த இடத்துல வச்சு, கேலிக்கட்டில் வச்சு. இன் ரெஸ்பான்ஸ் இதுக்கு பழி வாங்குற மாதிரி திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு, திருவண்ணாமலையை பிடிச்சிட்டாரு. இந்த டைம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, திப்பு சுல்தான் பாண்டிச்சேரி கவர்னர் கிட்டக்க ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு இன்னும் வரலை. காரன்வாலிஸ் ஹிம்செல்ஃப் மார்ச் ஃப்ரம் வெல்லூர் அண்ட் ரீச்டு பெங்களூர். ஆன் ஹிஸ் வே ஹீ என்கவுண்டர்ட் திப்பு அண்ட் டிஃபீட்டட் ஹிம் நியர் ஸ்ரீரங்கப்பட்டினம். காரன்வாலிஸ் என்ன பண்ணுறாரு, அவரே ஒரு படைக்கு தலைமை ஏற்றுட்டு வெள்ளூர்லேருந்து பெங்களூருக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் திப்பு சுல்தானை ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற பிளேஸில் வச்சு டெஃபீட் பண்ணுறாங்க. பட் லேக் ஆஃப் ப்ராவிஷன்ஸ் கம்பல்டு காரன்வாலிஸ் டு ரெட்ரீட். என்ன தான் இந்த அட்டாக்ல காரன்வாலிஸ் ஜெயிச்சிருந்தாலும் அவருக்கு வந்து என்ன செய்யலை இல்லை அப்படின்னா அந்த வெற்றியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. ஸோ பின்வாங்குறாரு. ஓகே, அவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த பகுதிக்கு பின்வாங்கி போகிறாங்க. அட் திஸ் ஜங்ஷர் த மராத்தாஸ் ஹெல்ப்டு தி பிரிட்டிஷ் இன் சப்ளையிங் தி ரெக்வயர்ட் ப்ராவிஷன்ஸ். ஸோ இந்த டைமில் பிரிட்டிஷ்க்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, மராத்தியர்கள் சரியா. உங்களுக்கு படை வீரர்கள் தானே இல்லை, பொருட்கள் தானே இல்லை, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மராத்தியர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இல்லையா. The reinforced army of the English marched on ஸ்ரீரங்கப்பட்டினம் again and besieged it. இப்போ என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஃபோர்ஸ் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டு இருந்தவங்க திருப்பி ஸ்ரீரங்கப்பட்டினம் போய் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கைப்பற்றுறாங்க. Unable to withstand the onslaught of the British forces, Tipu offered peace and accepted the terms imposed by Cornwallis. ஸோ இந்த மூணாவது போரில் தான் திப்பு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தோல்வி அப்படிங்கிறத பார்க்க வராங்க சரியா. ஏன்னா இவங்க பக்கத்தில் நிறைய படைகள் இருக்குது பிரிட்டிஷ் பக்கத்தில். திப்பு சுல்தானுக்கு அவர் கேட்ட படைகள் வந்து வரலை. ஈவன் பாண்டிச்சேரி கவர்னர்கிட்ட இருந்து ஹெல்ப்பு கிடைக்கல. ஸோ அவர் என்ன பண்ண அப்படின்னு தெரியல. பீஸ் ட்ரீட்டிக்கு ஒத்துழைக்கிறாரு. காரன்வாலிஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டும் சம்மதிச்சிட்றாரு. அக்கார்டிங் டு தி ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். இப்போ ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே போடுற ட்ரீட்டி. ஸோ இது மூணாவது ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். The Tipu was to give up half of his domains. இதுக்கு முன்னாடி நடந்த 2 போர்லையும் அவங்கவுங்க கைப்பற்றின பகுதிகளை திருப்பி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மியூச்சுவல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு சண்டை இல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பீஸ் இருந்துச்சு. ஏன், பிரிட்டிஷ் தோக்குற மாதிரி இருந்த காரணத்தினால. இந்த டைம் மூணாவது வாரில் திப்பு சுல்தானை வந்து ஆல்மோஸ்ட் இவங்க தோற்கடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ காற்று யார் பக்கம் இருக்குது, பிரிட்டிஷ் பக்கம் இருக்குது. ஸோ என்ன செய்கிறாங்க, இப்போ தான் உண்மையான ஒரு போர் முடிஞ்சதுக்கப்புறம் தோத்தவங்க கிட்டே எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி திப்புவை ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களோட ஆட்சி பகுதியில் பாதியை எங்களுக்கு தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சொல்கிறாங்க. half of his domains pay 3 crores of rupees as indemnity. இண்டெம்னிட்டி அப்படிங்கிறது என்னென்னா போர் இழப்பீட்டு கொள்கை, போர் இழப்பீட்டு பணம் சரியா.
போரில் ஈடுபட்டனால பிரிட்டிஷ் சைடில் வந்து நிறைய எக்கனாமிக்கலாகவும் சரி மனித உயிர்களும் போயிருக்கும் இல்லையா, அதுக்கு இழப்பீடாக 3 கோடி ரூபாய் நீங்கள் தரணும். அண்ட் பிளட்ஜ் 2 of his sons as hostage. இதெல்லாம் நீங்கள் தர்ற வரைக்கும் உங்களோட 2 பையனையும் நான் பிணை கைதிகளாக எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரன்வாலிஸ் வந்து திப்பு சுல்தானோட பசங்களை என்ன செய்வார் அப்படின்னா பிடிச்சிட்டு போயிடுவார். The allies were given equal shares of the indemnity and of the ceded territories. இவங்களோட allies இருக்காங்கல்ல, யார்? மராத்தியர்களும் நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தும் இந்த போர் இழப்பீட்டு பணத்தையும் அந்த திப்பு சுல்தானோட பாதி ராஜ்யம் இருக்கு இல்லையா, அதையும் சமமாக பிரிச்சுக்கிறாங்க. த இங்கிலீஷ் காட், இது மூலமாக இங்கிலீஷ்க்கு என்னென்ன பகுதிகள் கிடைக்குதுன்னா மலபார், திண்டிகல், பாராமகால், இந்த பகுதிகள்லாம் பிரிட்டிஷ்க்கு கிடைக்குது. திப்பு லாஸ்ட் கூர்க்னா என்ன? குடகு, சரியா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பகுதி. ஹூஸ் ராஜா பிகேம் அ ஃபியூடேட்ரி டு தி கம்பெனி. இந்த பகுதியை வந்து என்ன செஞ்சுட்டாங்க? பிரிட்டிஷ்க்கு கொடுத்துட்டாங்க. இந்த பகுதியோட ராஜா பிரிட்டிஷ்க்கு கீழே ஒரு ஃபியூடேட்ரியாக மாறிட்டார். திப்புஸ் பவர் வாஸ் கிரேட்லி ரெடியூஸ்ட் அண்ட் ஆஃப்டர் தி ஸ்டே அட் மெட்ராஸ் அஸ் ஹாஸ்டேஜஸ் the boys returned to Srirangapatnam on 29th May 1794 when their father had paid full dues to the English. இந்த எல்லா பணத்தையும் அவரோட ராஜ்யத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பசங்களை விடுவேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது கொடுத்தனால பையங்களை என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா திருப்பி அனுப்பிட்டாங்க. திப்பு could hardly forget his humiliation and the heavy territorial and monetary losses suffered. திப்பு சுல்தானுக்கு இது பெரிய அவமானம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க பசங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பாதி ராஜ்யம் போயிடுச்சு, பெரிய பணத்தை கொடுத்துருக்கோம், அண்ட் இந்த போரில் ஆல்மோஸ்ட் தோத்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹியூமிலியேஷன் தான், சரியா. ஸோ இதை வந்து என்ன செய்ய முடியல அப்படின்னா திப்புவால் தாங்கிக்க முடியல. இது வந்து திப்பு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். ஒரு அரசருக்கான மரியாதையும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ இருக்கக்கூடிய எல்லா கிங்ஸும் சரி, நார்மலாக இருக்கக்கூடிய பர்சனும் சரி மன்னிப்பு கேட்கறது கூட அவமானமாக நினைப்பாங்க. இன்னொருத்தருக்கு கீழே தலைவணங்கிறது, கை கட்டுறது அப்படி அது எல்லாமே அவங்களோட சுயமரியாதைக்கு இழுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திப்பு சுல்தான் மாதிரி ஒரு பர்சனுக்கு இந்த ஹியூமனியேஷன் வந்து ரொம்ப பெரிய சஃபரிங்ஸை வந்து கொடுக்கும், சரியா. ஸோ எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் திப்பு சுல்தான் இருப்பாங்க. இந்த தாட்டு தான் 4th ஆங்கிலோ மைசூர் வாருக்கு காரணமாயிரும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த போரில் என்ன செஞ்சுருவாங்க, திப்பு சுல்தான் இறந்துருவாங்க. The Mysore king Chamaraj the 9th died in 1796. Tippu resolved not to observe the formality of appointing a king. Synchronizing with this resolve came the announcement of the French colonial governor of Mauritius, General Malartic, that after obtaining French help, he would declare war on the English. ஸோ இந்த டைமில் மைசூரோட பெயர்லவு கிங்காக இருந்த ஒரு பர்சன் என்ன செஞ்சுட்டாங்க, இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் திப்பு சுல்தான் என்ன செய்யலை, இன்னொரு அரசரை ஃபார்மாலிட்டிக்காக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வரலை, சரியா. ஏன்னா இந்த இவ்வளோ நாளும் பேரளவுக்கு தான் மைசூர் உடையார்கள் வந்து கிங்காக இருக்கிறாங்க. பட் எல்லா பொறுப்பும் ஹைதர்கிட்டையும் திப்பு சுல்தான் கிட்டேயும் தான் இருக்குது. இப்போ அரசர் இறந்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு கிங் வரணும் தானே. ஸோ அதுக்கான எந்த ஸ்டெப்பு என்ன செய்யலை அப்படின்னா திப்பு சுல்தான் எடுக்கலை. ஏன்னா இப்போ அவருக்கு வந்து முழுக்க என்ன எண்ணம்னா பிரிட்டிஷை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற நினைப்பு தான். இந்த டைமில் ஃப்ரெஞ்சு கலோனியல் கவர்னர் ஆஃப் மொரீஷியஸ் பகுதியோட ஃப்ரெஞ்சு கவர்னரான மலார்டிக் அப்படிங்கிறவங்க கிட்ட இவங்க என்ன செய்கிறாங்க, ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த ஹெல்ப் நான் கொடுத்ததுக்கப்புறம், அதாவது ஃபோர்ஸஸையும் படைகளையும் நான் உங்களுக்கு அனுப்பினதுக்கப்புறம் நீங்கள் பிரிட்டிஷ்க்கு எதிராக வாரை அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக திப்பு சுல்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. In July 1798, Tippu's correspondence with the French Directory and later with Napoleon and his evasiveness in his correspondence with Wellesley led to his declaration of war against Tippu. ஸோ பிரிட்டிஷ்க்கு திப்புவுக்கு தேவையான உதவி கிடச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். 4th ஆங்கிலோ மைசூர் வார் 1799, சரியா. இது கொஞ்சம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து லாஸ்ட் வார். இந்த போரில் தான் என்ன செஞ்சுருவாங்க, திப்பு சுல்தான் இறந்துருவார். திப்பு சுல்தான் did not forget the humiliating treaty of Srirangapatnam imposed upon him by Cornwallis in 1790. ஆல்மோஸ்ட் இதுதான் அது காரணம், சரியா. அந்த 3வது ஆங்கிலோ மைசூர் வாரில் அந்த ட்ரீட்டி மூலமாக அவருக்கு ஏற்பட்ட அவமானங்களை அவர் மறக்கலை. அதுதான் இந்த 4வது வாருக்கு காரணம். திப்பு sought alliance with foreign powers against the English, sent ambassadors to Arabia, Turkey, Afghanistan, French. எங்கெங்கே உதவி கிடைக்குமோ எல்லா இடத்துக்குமே திப்பு சுல்தான் என்ன செய்கிறாங்க, ஒரு குழுவை வந்து அனுப்பிட்டே இருக்காங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு. திப்பு வாஸ் இன் கரஸ்பாண்டன்ஸ் வித் நெப்போலியன் who invaded Egypt at that time.
நெப்போலியன் இந்த டைமில் ஃப்ரான்ஸில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவருக்கு வந்து திப்புக்கு வந்து பிடிக்குது, இவங்களையும் மீட் பண்ணுறாங்க. இப்போ தான் நெப்போலியன் என்ன செஞ்சுருப்பாங்க, ஈஜிப்தை இன்வைட் பண்ணி பிடிச்சிருப்பாரு. The French officers came to Srirangapatnam where they founded a Jacobean club and planted the Treaty of Liberty. இது அடிக்கடி கேட்பாங்க சரியா. இந்த போர்களை தாண்டி மைசூரை பொறுத்த வரைக்கும், திப்பு சுல்தான் பொறுத்த வரைக்கும் ஏதாவது கேள்வி கேட்காங்க அப்படின்னா அது இதை தான் கேட்பாங்க. ஜெக்கோபியன் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் வந்து ஒரு கிளப் இருக்கும். அதே மாதிரி ஒரு கிளப்பை இங்கே மைசூரோட பகுதியில் உருவாக்குறதுக்கு திப்பு சுல்தான் பெர்மிஷன் கொடுத்துருப்பாரு. அண்ட் ட்ரீட்டி ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் சரியா, அது என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா நட்டிருப்பாங்க. இதை தான் கேட்பாங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரான்ஸுக்கும் மைசூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் கொஞ்சம் டீப் ஆகுது. அண்ட் திப்பு சுல்தானுக்கு தேவையான படைபலம் கிடைக்குது. திப்பு மேட் ஆல் ஆஃப் எஃபர்ட்ஸ் டு ஸ்ட்ரென்தன் ஹிஸ் மிலிட்ரி அண்ட் ஃபினான்ஷியல் சோர்சஸ். என்னென்ன பண்ணி அவரோட படையை ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமோ எல்லாமே செய்கிறாரு. இன் 1796 திப்பு சென்ட் எமிஷனரிஸ் டு பாரிஸ் அகெயின். மறுபடியும் ஃப்ரான்ஸுக்கு அவரோட எமிஷனரி அனுப்புகிறாரு. இன் 1797 he received a French emissary to confirm French support from Mauritius. A Jacobean club was started in Srirangapatnam and the flag of the French Republic was hoisted to mark the cordiality established between the French and Sultan of Mysore. ஸோ என்ன பண்ணுறாங்க, மொரிஷியஸ் கிட்டேருந்து தேவையான ஹெல்ப் வரும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஜெக்கோபியன் கிளப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அங்கே ஃப்ரெஞ்சு நாட்டோட கொடியை வந்து என்ன செய்கிறாங்க, ஏற்றுறாங்க. எதுக்கு அப்படின்னா ஃப்ரான்ஸுக்கும் மைசூருக்கும் நடுவில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத காட்டுற மாதிரி சரியா. எரெக்ட் பை திப்புஸ் அலையன்ஸ் வித் த ஃப்ரெஞ்ச், Wellesley, now the new Governor General, insisted on a standing army at Mysore under the subsidiary system. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு வந்து கொஞ்சம் பயம் கொடுக்குது. என்னடா அவங்க வந்து எல்லா இடத்துலேருந்து உதவிகள் கேட்டு வச்சுருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடுவாங்களா, நம்மளை தோற்கடிச்சிடுவாங்களா அப்படிங்கிற பயத்தில் இந்த டைமில் வெல்லஸ்லி என்ன பண்ணுறாரு, ஒரு சப்சிடரி சிஸ்டம் வந்து மைசூரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. சப்சிடரி சிஸ்டம்னா என்ன அர்த்தம், அங்கே இருக்கக்கூடிய எல்லா படைகளையும் கலைச்சிடணும், பிரிட்டிஷ் கொடுக்கக்கூடிய படைகளை வச்சுருக்கணும், அதாவது உன் இடத்துல நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சரியா. ஸோ இதுக்கு திப்பு சுல்தான் கட்டுப்படுவாரா, மாட்டார். போர் வருது. திப்பு டர்ன் டவுன் வெல்லஸ்லிஸ் ப்ரப்போசல்ஸ் and the British declared the 4th Anglo-Mysore War in 1799. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு திப்பு சுல்தான் சொல்லிடுறாங்க. ஸோ இது போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான காரணமாக ஆயிடுச்சு. ஜெனரல் டேவிட் பேட் stormed Srirangapatnam. Tipu's offer of peace was rejected and in the eventual battle Tipu was wounded and soon after shot dead by a European soldier. என்ன செஞ்சிட்டாங்க, ஸ்ரீரங்கப்பட்டினத்தை பிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஃபைட் போயிட்டுருக்கு. திப்பு சுல்தான் என்ன செய்கிறாங்க, எங்கள் கூட பீஸ் ட்ரீட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. பட் அதுக்கு உடன்படலை. போர் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா திப்பு சுல்தான் வந்து தாக்கப்படுறாங்க. அண்ட் ஒரு யூரோப்பியன் சோல்ஜர் என்ன பண்ணுறாங்க, அவங்களை ஷூட் பண்ணிடுறாங்க. திப்பு சுல்தான் இறந்துடுறாரு. அரசர் இறந்த கையோட போர் முடிவுக்கு வந்துடுது. பட் ஆக்சுவலி ரியல் அரசர் வந்து திப்பு சுல்தான் தான். பட் ரெக்கார்டில் அப்படி இருக்காது சரியா. ஏன்னா உண்மையான அரசர் அங்கே உடையார் டினாசிட்டியில் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன செஞ்சுட்டாங்க, போருக்கு தலைமையேற்று வந்த ஒருத்தர் இறக்கும்போது அந்த போரும் முடிவுக்கு வந்துடும். திப்பு சுல்தான் இறந்துட்டாங்க. ஆங்கிலோ மைசூர் வார் மொத்தமாகவே முடிவுக்கு வந்துடும் சரியா. The elimination of Tipu and the restoration of the old Udayar dynasty to the Mysore kingdom marked the real beginning of company rule in South India. ஸோ இப்போ என்ன செஞ்சாச்சு, திப்பு சுல்தான் கையில் தான் ஆட்சி இருந்தது, திப்பு சுல்தானே இல்லை. உடையார் டினாசிட்டி கிட்ட போய் நான் உங்களை கிங்காக மறுபடியும் ஒன்று ரீஸ்டோர் பண்ணுறேன், நீ எனக்கு கீழே ரூல் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடையார் கிங்ஸ் என்ன செய்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்க, மைசூர் பகுதியோட அரசராக ஆகிறாங்க. யாருக்கு கீழே, பிரிட்டிஷ்க்கு கீழே. ஸோ இது மூலமாக சவுத் இந்தியா பிரிட்டிஷ்க்கு கீழே வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சைன் சரியா. ஏன்னா சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் யார் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு திப்பு சுல்தான் தான். அவங்க இல்லை அப்படிங்கும்போது பிரிட்டிஷ்க்கு வந்து ஈஸியாகிடுச்சு. சவுத் இந்தியா இப்போ ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பிரிட்டிஷ்கிட்ட வந்துடும். அண்ட் இங்கே வெஸ்ட் இந்தியாவில் மராத்தியர்கள் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் போரில் நம்ம பார்க்க போகிறோம். The sons of the slain Tipu were interned first at Vellore and later after the Vellore revolt of 1806 shifted to Calcutta. Thus ended the valiant fight of Mysore Sultans against the British. இப்போ என்ன ஆகும்னா, திப்பு சுல்தான் இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களோட பசங்களை வெள்ளூருக்கு அனுப்பி வைப்பாங்க சரியா. வேலூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க.
நீங்கள் அங்கே போய் இருங்க, உங்களோட பகுதி இது கிடையாது, நீங்கள் அங்கே தான் இருக்கணும், இனிமேல் நீங்கள் பிரிட்டிஷை எதிர்த்து போரிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. சரியா, இவங்க எல்லாருமே அதை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களோட தந்தையை போரில் கொண்டுட்டாங்க, இவங்களை பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு போயிருக்காங்க, இது எல்லாமே இருக்கும் இல்லையா. நார்மல் பர்சனுக்கே பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இவங்க எல்லாருமே ஃபைட் பண்ணுறவங்க சோல்ஜர்ஸ், அவங்களுக்கு இந்த எண்ணம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் வேலூர் புரட்சி வரும். நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம், பட் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக அந்த போர்ஷன் வரும்போது பார்த்துடலாம். சரியா, வேலூரில் திப்பு சுல்தானோட பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் இந்த வேலூர் கழகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வெடிக்கும். சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் மொத்தமாகவே சவுத் இந்தியா விட்டு காலி பண்ணி கல்கட்டாக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவாங்க. இதோட திப்பு சுல்தானோட அவரோட ரெசிஸ்டன்ஸும் சரி, அவங்களோட பசங்களோட எதிர்ப்பும் சரி மொத்தமாக முடிவுக்கு வந்துடும். ஸோ தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு எதிரான எந்த விதமான கலகங்களும் இருக்காது. ஸோ இப்படி ஆங்கிலோ மைசூர் வார் முடிவுக்கு வரும். நம்ம கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லா போர்களையும் கவர் பண்ணிட்டோம். ஆங்கிலோ மராத்தா வார் இருக்குது, நம்ம மராத்தியர்கள் பார்க்கும்போதே அதை பார்த்துருந்தோம். இருந்தாலும் இந்த போர்களோட போராக அதையும் தனியாக பார்த்துடலாம். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.